எறும்பும் புறாவும். அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல ஒரு எறும்பு எப்பவும் தன்னோட முதுகுல உணவை சுமந்து எடுத்துட்டு போய் மரத்துக்கிட்ட சேமிச்சிட்டு இருந்தது. அது ரொம்பவும் கடின உழைப்பாளி. ஒரு நாள் உணவு சேகரிச்சிட்டு இருக்கும்போது கடும் வெயில் காரணமா எறும்புக்கு ரொம்பவும் தாகம் ஏற்பட்டுச்சு. அது ஆற்றங்கரையில போய் தண்ணீர் குடிக்கலான்னு தண்ணியில விழுந்துருச்சு. மரத்து கிளையில இருந்த ஒரு அழகான புறா எறும்பு தத்தளிக்கிறத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. அது ஒரு இலையை கிள்ளி தண்ணியில போட்டுச்சு. எறும்பு அந்த இலை மேல ஏறி கரைக்கு வந்தது. கரைக்கு வந்த எறும்பு புறாவை பார்த்து, என்னோட உயிரை காப்பாத்திட்ட, ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேடன் ஒருத்தன் புறா மரக்கிளையில இருக்கிறத பார்த்தான். அவன் அம்பை எய்ய தயாரானான். எறும்பு வேடன் காலை கடிச்சு அந்த வேடன் அம்பை தவற விட்டுட்டான். புறாவும் தப்பிச்சுது. புறா எறும்புக்கிட்ட, நண்பா, நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட, ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் நல்ல நண்பர்களாக மகிழ்ச்சியா அந்த காட்டுல வாழ்ந்து வந்தாங்க. கதையின் நெறி: நாம் பிறருக்கு உதவினால் ஒரு நாள் அந்த உதவி நமக்கே திரும்பி வரும்.